வணக்கம். இது மீட்டு டிஎன்பிசி. நேத்து மாரிக்கு இன்னைக்கு நம்ம கொஸ்டின்ஸ் போட்டுடுவோம். தேம்பாவணி என்ற நூலில் உள்ள காண்டம், படலம் எல்லாம் 10th புக்ல உள்ளதுதான். தேம்பாவணி என்ற நூலில் உள்ள காண்டம், படலம், பாடல்களின் எண்ணிக்கை. தேம்பாவணி என்ற நூலில் உள்ள காண்டம், படலம், பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு இருக்கேன். மெய்முறை இலக்கண குறிப்பு தருக. மெய்முறை இலக்கண குறிப்பு தருக. மெய்முறைனா என்ன? இலக்கண குறிப்பு தருக. பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும் பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் யாது யாருடைய வரிகள்? பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும் பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் யாருடைய வரிகள்? கால்நடை பொருள் தருக. கால்நடை பொருள் தருக. தேம்பாவணி என்ற நூலில் உள்ள காண்டம், படலம், பாடல்களின் எண்ணிக்கை. 1வது கொஸ்டின். 2வது கொஸ்டின், மெய்முறை இலக்கண குறிப்பு தருக. யாரும் இதை எழுதுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு மனசில் நினைக்காதீங்க. நான் இப்போ வேலைக்கு இப்போ ஆஃபீஸ் தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். கிளம்புறப்ப இந்த வீடியோ போட்டு போகிறேன். அதனால் நான் வேலையிலையும் கரெக்டாக இருக்கேன், இங்கேயும் இது போடாமல் இல்லை. அதனால் கரெக்டாக 10 மணிக்கு நான் வேலைக்கு போயிடுவேன். அப்படி இருந்தால் இதையும் போட்டுட்டு போகிறேன் பாருங்கள். அதனால் நேரம் இல்லை அப்படிங்கிறத சொல்லக்கூடாது. நான் கொஸ்டின்ஸ் போடுறதுக்கு நேரம் இருக்குல்ல, நீங்கள் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு நேரம் இருக்கணும். பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும் பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் இது யாருடைய வரிகள்? கால்நடை பொருள் தருக. கால்நடை பொருள் தருக. கால்நடை பொருள் தருக. பரம்புமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? பரம்புமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? பரம்புமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? மாற்றம் எனது மானிட தத்துவம் என்றவர் யார்? மாற்றம் எனது மானிட தத்துவம் என்றவர் யார்? தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் யார்? தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் யார்? தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் யார்? பகைவரை வெல்லும் ஆயுதமாக வள்ளுவர் குறிப்பிடுவது எது? பகைவரை வெல்லும் ஆயுதமாக வள்ளுவர் குறிப்பிடுவது எது? பகைவரை வெல்லும் ஆயுதமாக வள்ளுவர் குறிப்பிடுவது எது? இன்னொரு வாட்டி பாருங்க. மெய்முறை இலக்கண குறிப்பு தருக. தேம்பாவணி என்ற நூலில் உள்ள காண்டம், படலம், பாடல்களின் எண்ணிக்கை. தேம்பாவணி என்ற நூலில் உள்ள காண்டம், படலம், பாடல்களின் எண்ணிக்கை. மெய்முறை இலக்கண குறிப்பு தருக. பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும் பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் இது யாருடைய வரிகள்? பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும் பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் இது யாருடைய வரிகள்? கால்நடை பொருள் தருக. கால்நடை பொருள் தருக. கால்நடைனா என்ன? பொருள் தருக. பரம்புமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? பரம்புமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? மாற்றம் எனது மானிட தத்துவம் என்றவர் யார்? மாற்றம் எனது மானிட தத்துவம் என்றவர் யார்? தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் யார்? தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் யார்? தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் யார்? பகைவரை வெல்லும் ஆயுதமாக வள்ளுவர் குறிப்பிடுவது எதை குறிப்பிடுகிறார்? பகைவரை வெல்லும் ஆயுதமாக வள்ளுவர் குறிப்பிடுவது எது? தமிழரசு கழகம் தொடங்கியவர் யார்? மாற்றம் எனது மானிட தத்துவம் என்றவர் யார்? பரம்புமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? பரம்புமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? கால்நடை பொருள் தருக. பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும் பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் இது யாருடைய வரிகள்? மெய்முறை இலக்கண குறிப்பு தருக. தேம்பாவணி நூலில் உள்ள காண்டம், படலம், பாடல்கள் எண்ணிக்கை. காண்டம் எத்தனை? படலம் எத்தனை? பாடல்கள். 9வது கொஸ்டின். திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கரிசல் வட்டார அகராதியை உருவாக்கியவர் யார்? கரிசல் வட்டார அகராதியை உருவாக்கியவர் யார்? கூத்தாற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் எது? கூத்தாற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் எது? கூத்தாற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் எது? பூ உண்டு ஆனால் கண்ணிற்கு காட்சி தராமல் காண்டற்கு அரியவனாய் இருக்கும் மலர் எது? பூ உண்டு ஆனால் கண்ணிற்கு காட்சி தராமல் காணுவதற்கு அரியவனாய் இருக்கும் மலர் எது அப்படின்னு கொடுத்துருக்கு. பூ உண்டு ஆனால் கண்ணிற்கு காட்சி தராமல் காண்டற்கு அரியவனாய் இருக்கும் மலர் எது? இதெல்லாம் 10th புக்கில் உள்ள கொஸ்டின்ஸு. இது 10th புக்கில் நீங்கள் சர்ச் பண்ணி இதுக்கு விடையை எடுத்துங்க. திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கரிசல் வட்டார 10வது கொஸ்டின். கரிசல் வட்டார அகராதியை உருவாக்கியவர் யார்? கூத்தாற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் எது? பூ உண்டு ஆனால் கண்ணிற்கு காட்சி தராமல் காண்டற்கு அரியவனாய் இருக்கும் மலர் எது? இந்த 4 கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் என்ன? திருக்குறள் இந்த 15 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதில் இந்த 12 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 10th புக்கில் உள்ளது. நம்ம 3 கொஸ்டின் என்னன்னாக்கா நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கலாம், அதில் உள்ள கொஸ்டின்ஸ் 3 எடுத்திருக்கேன். முதல் எழுத்து அளவுத்து, 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எது? இறுதி எழுத்து ஒன்றி வரும் தொடையின் பெயர் என்ன? கவிக்கோ என அழைக்கப்படுபவர் யார்? கவிக்கோ என அழைக்கப்படுபவர் யார்? இது நான் வீடியோவில் வீடியோவில் வர்றது. அது எல்லாம் 10th பாடத்தில் உள்ளது. கூத்தாற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் எது? பூ உண்டு ஆனால் கண்ணிற்கு காட்சி தராமல் காண்டற்கு அரியவனாய் இருக்கும் மலர் எது? பூ உண்டு
ஆனால் கண்ணிற்கு காட்சி தராமல் காண்டற்கு அரியவனாய் இருக்கு மலர் எது? கரிசல் வட்டார சொல்லகராதியை உருவாக்கியவர் யார்? கரிசல் வட்டார சொல்லகராதியை உருவாக்கியவர் யார்? கூத்தாற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் கரிசல் வட்டார சொல்லகராதி. கவி இப்போ வந்து நீங்கள் ஒரு வேடை எழுதி வச்சிங்க, ஒரு வேடை எழுதி வச்சு மனப்படம் பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கடைசி வரைக்கும் மறக்காது. கவிக்கோ அப்படின்னு எழுதிங்க, இறுதி எழுத்து ஒன்றி வருவதுன்னு எழுதிங்க. ஒரு நோட் எடுத்துங்க, இப்படி எழுதிங்க, கவிக்கோ அப்படின்னு எழுதிங்க, இறுதி எழுத்து ஒன்றி வருவதுன்னு எழுதிங்க. முதல் எழுத்து அளவத்து முதல் எழுத்து அளவத்தை விட்டுருங்க, ரெண்டாவது எழுத்து ஒன்றி வருவது அப்படின்னு எழுதிங்க. அரியவனாய் காண்டற்கு அரியவனாய் உள்ள பூ, காண்பதற்கு அரிய வகை பூ அப்படின்னு எழுதிங்க. நான் சொல்கிறத அப்படியே நோட்டில் எழுதிங்க. கரெக்டாக உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்துடும் பாருங்க. கவிக்கோன்னு எழுதிங்க, இறுதி எழுத்து ஒன்றி வருவது, இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது, காண்பதற்கு அரிய வகை பூ, கூத்தாற்றுப்படை அது அழைக்கப்படும் நூல் கூத்தாற்றுப்படைன்னு எழுதிங்க. கரிசல் வட்டார சொல்லகராதின்னு எழுதிங்க. திருக்குறள் நீதி இலக்கியம்னு எழுதிங்க. இந்த வேர்டை மட்டும் எழுதி வைங்க, நோட்டில் எழுதிங்க. எழுதிட்டு இதுக்கு ஆன்சர்லாம் தேடி பாருங்கள், சூப்பராக உங்களுக்கு மனசில் கடைசி வரைக்கும் மறக்காத அளவுக்கு பதியும். இது எழுதிங்க. பகைவரை வெல்லும் ஆயுதம் வள்ளுவர் குறிப்பிடுவது, அதுக்கு வந்து பகைவரை வெல்லும் ஆயுதம் அப்படி எழுதிங்க. தமிழரசு கழகம் அப்படின்னு எழுதிங்க. மாற்றம் எனது மாநிலத்தோ அப்படி தான் எழுதி ஆகணும். பரம்புமலை இந்த மாவட்டத்தை எழுதி. கால்நடை அதுக்கு பொருள் எழுதிங்க. பண்ணோடு சந்தம் பழைய மண் வாடை அதை எழுதிங்க. மெய்முறை எழுதிங்க, அப்படி தான் எழுதிக்கணும். தேம்பாவணி காண்டம் படலம் பாடல் இப்படி எழுதிங்க. இதை எழுதிக்கிட்டு அதுக்கு ஆன்சர் எழுதுங்க. கடைசி வரைக்கும் உங்களுக்கு மறக்காது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கு ஆன்சரை நீங்கள் வந்து ஆன்சரை ரெடி பண்ணுங்கள். 10th புக்கிலேருந்து 12 கொஸ்டின், 10th புக்கிலேருந்து 3 கொஸ்டின் நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் இருக்குது. நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.